வணக்கம். ஒரு மாபெரும் வரலாற்றுப் போர்க்களத்தில் மையப்பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது வெறும் வாள்களும் கேடயங்களும் மோதும் களமல்ல. எண்களும் வியூகங்களும் மக்களின் மனநிலையும் நேருக்கு நேர் மோதும் அனல் பறக்கும் தேர்தல் களம். நம் கண்முன்னே எண்ணற்ற திருப்பங்களும் யாராலும் யூகிக்க முடியாத அரசியல் நகர்வுகளும் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை விட மிக வேகமாக அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த தொகுப்பில் இதை முழுமையாக அலசப்போகிறோம். அரசியல் என்றாலே எதிர்பார்ப்புகளின் உச்சம்தானே. ஆனால் இப்போது நம் முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் மாபெரும் கேள்வி இதுதான். அனைத்து அரசியல் தர்க்கங்களையும் சுக்கு நூறாக உடைத்தெறிந்துவிட்டு இந்த கணிக்க முடியாத போர்க்களத்தில் வெற்றி மகுடம் சூடப்போவது யார்? எந்த தலைவரின் வியூகம் இந்த எண்களின் மாயாஜாலத்தை முறியடிக்கப் போகிறது? பகுதி 1. கணிக்க முடியாத தேர்தல் களம். இந்த மர்மங்களை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். வரலாற்று பக்கங்களை சற்று புரட்டி பாருங்களே. 2009, 2014 மற்றும் 2019 என தொடர்ந்து 3 மாபெரும் மக்களவை தேர்தல்களை ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் மிகத் துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ட்ராக் ரெக்கார்ட் வைத்திருப்பவர்கள் தற்போதைய களத்தைப் பற்றி என்ன சொல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிஜமாகவே நம் இதயத் துடிப்பை எகரச் செய்கிறது இல்லையா? ஆனால் கடந்த காலங்களில் அவர்கள் எவ்வளவுதான் துல்லியமாக கணித்திருந்தாலும் தற்போதைய தேர்தல் ஒரு முழுமையான மர்மமாகவே தொடர்கிறது. எந்த ஒரு கணிப்பாலும் இதுதான் இறுதி முடிவு என்று அறுதியிட்டுச் சொல்ல முடியாத அளவுக்கு களம் மிகச் சிக்கலாகவும் ஒவ்வொரு நொடியும் திசை மாறக்கூடிய நிலையிலும் இருக்கிறது. இதுதாங்க உச்சக்கட்ட சஸ்பென்ஸ். பகுதி 2. எண்களின் மாயாஜாலமும் கணிப்புகளும். இந்த டேட்டா என்ன சொல்கிறதென்று பார்ப்போம். ஆரம்பக்கட்ட வாக்கு வங்கி பகிர்வுகளை கவனித்தோமென்றான் முன்னிலையில் இருப்பவர்கள் சுமார் 39% வாக்குகளை பெறுவார்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களைத் தொடர்ந்து வருபவர்கள் 27%-ஐ நெருங்குகிறார்கள். ஆனால் இங்கேதான் ஒரு மாபெரும் ட்விஸ்ட் இருக்கிறது. 34% வாக்குகள் இன்னும் யாருக்கு என்று முடிவு செய்யப்படாத நிலையில் இருப்பதை காட்டுகின்றன. இது எவ்வளவு கடுமையான நெருக்கமான போர் என்பதை இந்த எண்கள் அப்பட்டமாக காட்டுகின்றன. இடங்களுக்கான கணிப்புகள் பெரும் பதற்றத்தை உருவாக்குகின்றன. பெரும்பான்மைக்கு தேவையான அந்த மேஜிக் நம்பர் 120. ஆனால் முடிவுகள் பாருங்கள். 114 என்ற குறைந்தபட்ச எல்லையிலிருந்து 136 என்ற அதிகபட்ச எல்லைக்குள் ஊசலாடிக் கொண்டிருக்கின்றன. அரசியல் வட்டாரங்களில் 118 அல்லது 119 இடங்கள் கிடைக்கலாம் என்று கூட பேச்சுகள் அடிபடுகின்றன. பெரும்பான்மையை நிர்ணயிக்கப் போகும் அந்த ஒரு சில இடங்கள் நினைத்துப் பார்த்தாலே மெய்சிலிருக்கிறதல்லவா? பகுதி 3. தலைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைகள். களத்தில் இறங்கியுள்ள மாபெரும் ஜாம்பவான்களை பற்றி பார்ப்போம். களத்தில் 2 மாபெரும் துருவங்கள் நேருக்கு நேர் மோதுகின்றன. ஒருபுறம் தாங்கள் சுமார் 180 முதல் 200 இடங்கள் வரை மாபெரும் வெற்றியை பெறுவோம் என்று திமுக தரப்பில் பிரம்மாண்டமான முழக்கம் ஒலிக்கிறது. மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பும் சற்றும் சளைக்காமல் தாங்கள்தான் முழுமையான வெற்றியை பெறுவோம் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நிற்கிறார்கள். இரு தரப்புமே நாங்கள்தான் அரசு அமைப்போம் என நெஞ்சை நிமிர்த்தி சொல்கின்றன. டிஎம்கே அதிமுகவின் நிலையைத் தாண்டி புதிதாக களமிறங்கியுள்ள தவகை ஏற்படுத்தும் அதிர்வுகள் மிக மிக முக்கியமானவை. இதைவிட ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால் 1 அல்லது 2 இடங்களை மட்டுமே பிடிக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்கள்தான் போட்டி கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு கடுமையாக இருக்கும்போது ஆட்சி அமைக்கத் தேவையான அந்த மாபெரும் திறவுகோல் இந்த சுயேட்சைகளின் கைகளில் கூட இருக்க வாய்ப்புள்ளது. இதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான அழகு. பகுதி 4. தேசிய அளவிலான பெரும் எதிர்பார்ப்புகள். கொஞ்சம் மாநில எல்லையை தாண்டி டெல்லியை நோக்குவோம். தேசிய அளவிலான கணிப்புகளின் நடுநிலையான பார்வையை நோக்கினால் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேவேளையில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக 2ஆம் இடத்தை பிடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. டெல்லி சிம்மாசனம் யாருக்கு என்ற இந்த பந்தயம் நிச்சயமா ஒரு வரலாற்று பதிவுதான். ஆனால் பாருங்கள், இந்த யுகத்தில் அரசியலை தீர்மானிப்பது வெறும் மேடை பேச்சுகள் மட்டுமல்ல. சமூக வலைத்தளங்கள் ஒரு புதிய ஜனநாயக ஆற்றலையே கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றன. இன்று ஒவ்வொரு சாதாரண மனிதனின் கைகளிலும் இருக்கும் ஸ்மார்ட் போன் ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதமாக மாறியுள்ளது. இணையத்தின் அதீத வேகம் இந்த அரசியல் களத்தை முன்னெப்போதையும் விட மிகவும் ஆக்ரோஷமானதாக மாற்றியுள்ளது. பகுதி 5. ஒரு வாக்கின் இமாலய வலிமை. மில்லியன் கணக்கான எண்களிலிருந்து ஒற்றை மனிதனுக்கு வருவோம். வெற்றி தோல்வி என்பது பல லட்சக்கணக்கான வாக்குகளில் அமையப்போவது கிடையாது. மாறாக மிக குறைந்த வாக்கு வித்தியாசங்களில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான வாக்குகளில்தான் நிர்ணயிக்கப்படப் போகிறது. இந்த சிறு வாக்குகள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் மாபெரும் சரிவை ஏற்படுத்தலாம். மொத்த சரித்திரத்தையுமே மாற்றி எழுதலாம்.
இதுதான் நம்மை மூச்சுவிடச் சிரமமாக்கும் அந்த தருணம். இவ்வளவு நேரம் நாம் பார்த்த மாபெரும் எண்களுக்கு மத்தியில் இந்த ஒற்றை இலக்கம் விஸ்வரூபம் எடுக்கிறது. இந்த நகம் கடிக்க வைக்கும் பரபரப்பான சூழ்நிலையில் ஒட்டுமொத்த தேசத்தின் தலையெழுத்தையும் மாற்றி எழுதும் வல்லமை ஒரு தனி மனிதனின் அந்த ஒற்றை வாக்குக்குள் அடங்கியுள்ளது. இது வெறும் எண்ணல்ல நண்பர்களே, இது மக்களின் மகத்தான தீர்ப்பு. இறுதியாக நாம் வந்து நிற்கும் புள்ளி இதுதான். எந்த தலைவர் சிம்மாசனம் ஏறினாலும் சரி, எந்த அரசியல் வியூகம் வெற்றி பெற்றாலும் சரி, இந்த மாபெரும் அரசியல் யுத்தத்தில் இறுதி வெற்றியாளர் ஜனநாயகம் மட்டுமே. ஒவ்வொரு வாக்காளரும் தங்களின் உரிமையை நிலைநாட்டுவதுதான் இந்த போர்க்களத்தின் உண்மையான வெற்றி. இந்த திருப்பங்கள் நிறைந்த அரசியல் சதுரங்க வேட்டையில் உங்களின் கணிப்பு என்ன? திமுக, அதிமுக, தவேக அல்லது தேசிய அளவில் பாஜக தலைமையிலான கூட்டணி யாருக்கு மகுடம் சூட்டப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மாபெரும் திருப்பங்களுக்காக காத்திருப்போம். சிந்தித்துப் பாருங்கள்.